இந்த ட்ரெயினே இப்பதாண்டி வந்திருக்கு. நம்ம ட்ரெயின் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. ஒழுங்கா கோயம்பேடு போய் பஸ்லயே போயிருக்கலாம். ச்சே. ஏய், பஸ்ல போறத விட ட்ரெயின்ல போறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? உனக்கெல்லாம் அதோட அருமையே தெரியாது. ஏய், இந்த ட்ரெயினே இன்னும் மூவ் ஆகலடி. நம்ம ட்ரெயின் வர ரொம்ப லேட் ஆகும் போலயே. எனக்கு போர் அடிக்கும்ல. இப்ப என்ன உனக்கு போர் அடிக்குது அவ்வளவுதான விஷயம். நான் உனக்கு ட்ரெயின் ரிலேட்டடா ஒரு கதை சொல்றேன் கேளு. சொல்லு. சைனால ஒருத்தன் ட்ரெயின் டிராவல் பண்ணி அதுக்காக கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கான் தெரியுமா? என்னது, ட்ரெயின்ல டிராவல் பண்ணி கின்னஸ் சாதனை படைச்சாரா? என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. ஒரு நாள் ஃபுல்லா அந்த ட்ரெயின்லயே டிராவல் பண்ணி அதுக்காக கின்னஸ் ரெக்கார்டு அவனுக்கு கொடுத்துருக்காங்கடி. சரி, அவர் அப்படி எவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ணாரு? 5887 கிலோமீட்டர் ட்ரெயின்லயே டிராவல் பண்ணி போயிருக்கான் தெரியுமா? இதெல்லாம் பாசிபிளே இல்ல. எப்படி போக முடியும்? அவர் ஒரே ட்ரெயின்ல போலடி, மாறி மாறி ஏறி அதை வீடியோ எடுத்து அதை சப்மிட் பண்ணி தான் இந்த ரெக்கார்டே வாங்கியிருக்காரு. பரவாயில்ல, வித்தியாசமா யோசிச்சிருக்காருல்ல. எதனால இப்படி பண்ணிருப்பாரு? அவருக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இப்படி பண்ணிருக்காரு. இந்த வாங்கிட்டாங்க அப்படின்றவரு. அவர் கின்னஸ் சாதனை படைச்சதுனால எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணிருப்பார்ல. ஆமாடி, அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாதனைகள் வரும் போகும், ஆனா ட்ரெயின் மேல இருக்க காதல் எனக்கு என்னைக்குமே குறையாதுன்னு ரொம்ப ஜாலியா சொல்லியிருக்காருடி. மாயா, நீ கதையும் சொல்லி முடிச்சுட்ட. இன்னும் இந்த ட்ரெயினே மூவ் ஆகலடி. நம்ம ட்ரெயின் எவ்வளவு நேரம் ஆக போதோ தெரியல. சரி, இன்னொரு கதை எதனா இருந்தா சொல்லு. எப்ப நான் கதை சொன்னாலும் நீ ரொம்ப டென்ஷன் ஆவியே. இப்ப வாலண்டரியா வந்து கதை கேட்குற, சரியில்லையே. ஒரு சில சமயத்துல அப்படிதான். சரி சொல்லு பாரு, வேற என்ன கதை? சரி, இது பாப்போம்.